ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 22, 23. அவர்களிலும் சிலரை நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மிகவும் அழகான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க என்ன சொல்லியிருக்கிறது. நிற்பது போல புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1லிருந்து 21, 1லிருந்து 4. ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலம் எங்கு இருக்கிறது என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம். நான் படைக்கப் போகிற, இனிமேல் நான் படைக்கப் போகிறேன், அந்த படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் அப்படி அது எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இது எழுதப்படலை. ஆனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன யோவான் மூலமாக யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அது எவ்வளோ ஒரு அழகாக வடிவமைத்திருக்கிறார் பாருங்க. 2வது வசனத்தில் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது எப்படி இருந்துதான்? அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எப்படி நம்ம அலங்கரிக்க போகிறார் என்று சொல்லி பார்த்தால் நம் மணவாட்டியாக ஆண்டவர் நம்மை அலங்கரிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மணவாட்டியை போல, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆண்டவர் இந்த நாட்களில் வருகையை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நாம் இன்னும் கூடுதல் அலங்காரம். எந்த அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். எப்படி நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், பரிசுத்த ஜனங்கள் எப்படி பேச வேண்டும், பரிசுத்த ஜனங்கள் தங்களை எப்படி இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டார். அது அவைகள் எப்படி வானமும் பூமியும் எப்படி நிற்கிறதோ அப்படி நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நிற்கும் என்றால் என்ன? நிலை நிற்கும். ஹல்லேலூயா. இதில் நம்ம 3 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:13. அதில் என்ன வாசமாக இருக்குமாமா? நீதி வாசமாக இருக்கும் புதிய
வானம்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறாரு? வானங்கள். ஹல்லேலூயா. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே என்று சொல்லி. ஏன்னா நிறையா அந்த வானத்தை இன்னும் யாருமே ஆராய்ச்சி செய்ய முடியல. எப்பேற்பட்ட ஆஸ்ட்ரோநாட்னாலையும் அதை செய்ய முடியல. எவ்வளவோ இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக தொடங்கி அவர் ஒவ்வொன்றையும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறாராம். எப்படி இந்த உலகத்தில். அதனால தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒரு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறார். அங்கே எப்படி அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் பிறக்கின்றன, பல நட்சத்திரங்கள் வீழ்கின்றன கீழே. அதுபோல் இந்த உலகத்திலும் புதிய புதிய நட்சத்திரங்கள், புதிய என்ன சொல்லியிருக்குது? ஆபிரகாம் சொல்லும்போது என்ன சொன்னார்? வான நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி பெருகும். ஹல்லேலூயா. அப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் அவர் ஒவ்வொரு குழந்தைகளாக அவர் பார்த்தார். ஆபிரகாம் வானத்தை எட்டி பார்க்கும்போது எல்லாம் அந்த ஆபிரகாமை பார்த்து டேடி என்று சொல்லி கூப்பிடுவது போலவே அவர் அந்த ட்ரீமில் நினச்சி பார்க்குறார். அப்போ பாருங்கள், அவ்வளவு ஆசீர்வாதம் அந்த இடத்துல கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம். அப்போ இந்த உலகத்தில் ஒருவேளை அந்த அநீதி நிறைந்த உலகமாக இருக்கலாம், ஆனால் இதில் நம் தேவன் நம்மை நீதியாய் நடத்தி வருவார். ஹல்லேலூயா. நீதி நமக்கு ஆண்டவர் சமூகத்திற்கு நீதியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியாக நீதி வாசமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம அந்த இடத்துல அலங்காரமான மணவாட்டியாய் அங்கே இருக்கிறோமோ, அதே போல் என்னது அந்த இடத்துல புதிய வானம் புதிய பூமி இருக்கும்போது அது எப்படி நிலைச்சு இருக்குமோ அது மாதிரி ஆண்டவர் இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் அருமையான நம்மளுடைய சந்ததிகளையும் நம் பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படியாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் சந்ததியும் உங்கள் நாமம் பேர் நிலச்சி நிற்கும்னு சொல்லியிருக்குது. சந்ததி நினச்சி நிற்கும். அவங்க சந்ததியாக என்ன செய்தோம்? அவங்க பேர் நாமம் நிலைத்து நிற்கும். அதான் இன்னுமே நம்ம சொல்கிறோம் ஜெபம் பண்ண போதெல்லாம், முற்பிதாக்களின் நாமம் சொல்லாமல் நாம் ஜெபத்தை முடிக்கிறதே இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனே, இல்லைனா முற்பிதாக்களின் தேவனே என்று நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நாமம் பாருங்கள் இன்னும் விளங்கிட்டு வருது, அந்த முற்பிதாக்களின் நாமம். அது மாதிரி ஆண்டவர் நம்மளுடைய நாமத்தையும் நம் ஒவ்வொருவருடைய நாமத்தையும் அவர் நினைவு கூற வேண்டுமென்றால் பேர் ஞாபக புஸ்தகத்தை மட்டும்தான் இல்லை, இந்த உலகத்திலையும் பேர் நம்ம நினச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும். கர்த்தருடைய சந்ததி என்கிற நாமம் தான் நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. வேறு மற்றபடி எந்த புகழாரமும் நமக்கு இல்லை. இது கர்த்தருடைய சந்ததி. இந்த ஊரில் ஒரு வீடு இருந்ததுப்பா, அது நிஜமாலுமே கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தர இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த புதிய இதில் ஃப்ரீ ஃப்ரம் சின், பாவம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு படைப்பு. ஹல்லேலூயா. அந்த படைப்பில் எந்த விதமான காம்ப்ரமைஸிங் கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பில்டிங்கோ ஏதாவது ஒரு காரியத்தையோ உருவாக்குனா எந்த விதமான அந்த இடத்துல எந்த மாசுமருவு இல்லாத ஒரு படைப்பு என்றால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய படைப்பு. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அப்படித்தான் படைத்தார். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் ஃப்ரீ ஃப்ரம் சின் அண்ட் கரப்ஷன். நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பாவங்கள் கரை திரை பிழையற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. புதிய வானமும் புதிய பூமி எப்படி இருக்கிறதோ அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய ஒரு பரிசுத்த அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவதாக பார்த்தோம்னா, தேவனின் திட்டம் நிறைவேறுதல்ல அந்த படைப்பு உறுதியாக இருந்தது. தேவனுடைய திட்டம் உறுதியாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா, பழைய ஆதாம் அவனுடைய கீழ்ப்படியாமையினால் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? புதிய ஆதாமை, இரண்டாம் ஆதாமாகி அந்த ஆண்டவர் உலகத்தில் அவருடைய சிலுவையின் ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏதேன் தோட்ட உறவுக்குள்ளாக திரும்பவும் நம்மை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அழகா ஃபாதர் அழகா பாடுவார், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். அழகான ஒரு வரி. இது மாதிரி ஏதேன் தோட்ட உறவை திரும்பவும் ஆண்டவர் நமக்கு
கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டம், அந்த தேவனின் திட்டம் பாருங்க, மீட்பின் திட்டம் மனிதரோடு தங்கி வாசம் செய்யும் இடமாக அந்த இடம் காணப்பட்டது. இங்கே இந்த பூமியிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குது வசனம், நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே அப்படின்னு பாடுறோம்ல. அது மாதிரி ஆண்டவர் அங்கே கோடானு கோடி தேவதூதர்கள் மத்தியில், பரிசுத்தவான்கள் மத்தியில் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஸ்தோத்திரிக்கப்படக்கூடிய இந்த இடம், அந்த பரலோக புதிய வானம் புதிய பூமி எப்படி நிற்குமோ அது மாதிரி இந்த உலகத்திலே என்ன செய்கிறாரா, மனுஷர்கள் மத்தியில் அவர் வந்து விடுகிறார். துதிக்கும் போது நம் நடுவில் வந்து விடுகிறார். தூதர் கூட்டமெல்லாம் அவரோடு வந்துடுது. ஹல்லேலூயா. லூசிபர் கீழே விழுந்தபோது அவனோடு கூட ஒரு திரள் கூட்ட தூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், கீழே குதிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் தான் தள்ளப்பட்ட தூதர்கள். அப்போது ஆண்டவராக லூசிபர் கீழே விழும்போதே அவ்வளவு தூதர்கள் வந்தாங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு நம்ம துதியின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்தா அவர் கூட தூதர்கள் வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து அவர் நம்மோடு கூட தங்கி வாசம் செய்யும் இடமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எங்கு அவர் தங்குகிறார்? மனுஷர் மத்தியிலே. நம்ம மனுஷர் நடுவில், எங்கே 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கலோ அவர்கள் நடுவில் இருக்கேன்னு சொல்கிறார். அதே போல் நம்மளுடைய இதயமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் வந்து தங்கி வாசம் செய்ய தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வந்து தங்கணும் அப்படின்னா, மணவாளனாகி இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகி நம்ம இடத்துல வந்து தங்கணும்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம இருந்தால் தான் நமக்கு வந்து தங்குவார். அவர் எல்லாமே ஒரு புதுமையை விரும்புகிறார். பழையெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பண்டிகையை கொண்டாடும் போது சாப்பிட்ற அப்பம் முதற்கொண்டு எப்படி இருக்கணுமா, புளிப்பு இல்லாமல் புதுசாக செஞ்ச அப்பமாவை தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் தமது கனிகளை புசிக்கிறதுக்கு உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என் நேசர் வந்து புது புது கனிகளை வந்து புசிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியாக வந்து ஆண்டவர் எல்லாமே ஒரு புதியதை விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, புது கிருபை. இன்னைக்கு நல்லா ஒர்ஷிப் நம்ம பாடணும், புது கிருபை தாரும் தேவா என்று சொல்லி. அப்போது புதிய கிருபை. இப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன இருக்கும், அவர் பலவான், நமக்கு என்ன கிடைக்கும், புது பலன். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நம்மக்கிட்ட வரும்போது என்ன கிடைக்கும், அபிஷேகம். என்னைக்கோ கொடுத்த அபிஷேகம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் புது புது அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலம் இப்படியாக டெய்லி அனுதினமும் புது கிருபையால் புது பலனால் புது அபிஷேகத்தால் நாம் நிறையப்படும் போது மாத்திரமே இந்த புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி நிலைநிறுதோ அதுபோல் நம் வாழ்க்கையும் நிலை நிற்கும், நம் சந்ததியும் நம்மளுடைய நாமமும் அப்படியாக நிலை நிற்கும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம தியானிக்கிறோம். அது பாருங்கள், ஆண்டவர் என்ன இருக்கிறாருன்னா, மனிதரோடு அவர் தங்குகிறார், புதியதை படைத்து பழையதை ரீப்ளேஸ் பண்ணுறார். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் இருக்குதுன்னா அதையெல்லாம் என்ன செய்கிறாரு, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம பிறந்தோமோ அப்போதே என்னது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், புதியது ஆண்டவர் படிச்சிடறாரு, ஆனால் பலது ஒளிந்து போன சில காரியங்கள் என்ன செய்கிறோம், அது அங்கங்கே ஒளிந்து போனது. ஆனால் முற்றிலுமாக ஒளிந்து போகலை, அங்கங்கே ஒளிஞ்சு நின்று எப்படா உள்ள திரும்பவும் போகலாம், எப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதனால் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கூடாது. அது முற்றிலுமாக ஒளியணும் அப்படின்னா நாம் அதற்கு ரொம்ப அவேராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு சின்ன திறப்பை கூட, சின்ன ஒரு காரியத்தில் கூட அதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது, வழி விட்டுறக்கூடாது என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்கி விட்டார். அந்த புதிய அந்த வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்கிறது தான் இருக்குது. இப்போ புதுசாகவே இருக்கணும், ஒரு பாத்திரமோ ஒரு பொருளோ வாங்கின பொருள் புதுசாக இருக்கணும், நம்ம என்ன செய்வோம், அது மேலே லேசாக ஒரு தூசு அன்றது கூட விட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, நல்லா அதை தொடச்சி எடுத்து க்ளீனாக வைப்போம். அப்போ தான் அது புதுசாக இருக்குது. என்னங்க வாங்கி 5 வருஷம் ஆகுதுங்கிறீங்க, இன்னும் பளபளன்னு புதுசாக வச்சுருக்கிறீங்களே. ஒரு சின்ன ஒரு பொருள், ஒரு மிக்சியோ கிரைண்டரோ வாங்கினா கூட வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தொடச்சி புதுசாக வச்சுருந்தோம்னா
அப்படி எவ்வளோ வருஷம்னாலும் அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்குது. அதை நம்ம தண்ணியில் கழுவிட்டு திரும்பவும் ஒரு துணி ட்ரை கிளாத் வச்சு செய்கிறாங்க, தொடச்சி வைக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பழைய சுவாபங்கள் எதுவும் நம்மிடத்துல தலை காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த புதிய மாதத்தை தேவ சன்னிதானத்தில் துவங்குகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அவேராக பார்த்துக்கணும். ஆண்டவர் நம்ம தந்திருக்கிற வாழ்க்கையில், ஆண்டவரே நான் அதை நீர் எப்படி அந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் உரியவைகளாக நாங்கள் புதியதாக நீ தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம காத்துக்கொள்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் சன்னிதத்தில் பார்க்கணும். அதே போல் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, புதிய வானத்தில் புதிய பூமியில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை என்று சொல்லி 4வது வசனத்தில் வெளிப்படுத்தல் 21:4 நம்ம படிக்கிறோம். இந்த உலகத்தில் அப்படி இருக்கணும், அது நிற்பது போல அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் எல்லாம் ஆண்டவர் தரப்போகிறார். சூசான் நகரம் எப்படி கலங்குச்சு, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? அதற்கு பதிலாக, அதற்கு சமமாக அந்த சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு வாசிக்கிறதுபடியே சூசான் நகரம் கழித்தது, மகிழ்ந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை. அதே போல் நெகேமியா தீர்க்கதரிசனம், அந்த நெகேமியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இடிந்து போய் பாழாய் போன அந்த இடங்களை திரும்ப என்ன செய்கிறாரு, புதுப்பிச்சு கட்டுகிறத பார்க்குறோம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டமும் பாடுகளும் கண்ணீரும் நிறைந்து காணப்பட்டுச்சோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, புதியவைகளாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே நம்மளுக்கு எந்த ஒரு பாரங்கள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் உங்கள் பாரத்தையில் என்மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எப்படி புதிய வானமும் நீர் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி உமக்கு முன்பாக நிற்குதோ அது மாதிரி எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி நிற்கணும், இந்த மாதத்தில் நிற்கணும், இந்த வாரத்தில் நிற்கணும், என் வாழ்க்கையில் நிற்கணும். ஆண்டவரே எங்கள் சந்ததி நிலைச்சி நிற்கணும், எங்கள் பேர் இவங்க நல்ல ஒரு ஆண்டவருக்காக வாழ்ந்த பிள்ளைகள் என்று சொல்லி என் நாமம் நிற்கணுமே என்று சொல்லி ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்ம கேட்போம். அதே போல் அவர் அந்த அந்த புதிய வானம் புதிய பூமியில் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, அது எப்போதும் அவரே ஒரு ஒளி, பளிங்கு நதிகள் அந்த புதிய வானத்தில் பூமியில் அப்படி இருந்தது. அது மாதிரி இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாராம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எப்போதும் நம்மளை சுற்றி இருக்கத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் காட், அவர் உண்மை உள்ளவர். அதே போல் பரலோகத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். விசுவாசத்தால் நாம் என்ன செய்கிறோம், அதை அணைத்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் நம்ம அணைத்து கொள்கிறோம். இந்த பூமியில் செய்யக்கூடிய ஆராதனையானது பரலோகத்தில் செய்யக்கூடிய ஆராதனைக்கு நிழலாக இருக்கிறது. ஆகவே இங்கேயே நம்ம இவ்வாறு நம்ம ஆராதித்து துதித்து மகிழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு புதிய சந்தோஷம், புதிய மகிமை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தேவ சமூகத்து ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நாளைக்கு இருந்துட்டு போகிறதில்ல. அவர் எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ், எவர்லாஸ்டிங் க்ளோரி, எவர்லாஸ்டிங் லைஃப். ஆண்டவர் எல்லாத்தையுமே நித்தியமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.